ஹாய், வெல்கம் டு நலன் மாம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஒரு ஆயுர்வேதிக் மூலிகை பவுடர் தான். இந்த பேண்டமிக் டைமில் நமக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சளி, இருமல் இது எல்லாத்துக்குமே நம்ம இது குடிக்கலாம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்களோட வீடியோஸை நீங்கள் பார்க்குறீங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சுக்கு 100 கிராம் அளவு எடுத்துருக்கோம். அடுத்ததாக இதில் அதிமதுரம் சேர்த்துக்கலாம். 100 கிராம் அளவு எடுத்துருக்கோம். இதில் சிற்றழுத்தை 30 கிராம் அளவு எடுத்துருக்கோம். விரலி மஞ்சள் 10 கிராம் அளவு இதில் சேர்த்துக்கிறோம். திப்பிலி 5 கிராம் அளவு இதில் எடுத்துக்கிறோம். கிராம்பு அதுவும் 5 கிராம் அளவு. அடுத்ததாக இதில் மிளகு சேர்த்துக்கிறோம். அதுவுமே நம்ம 5 கிராம் அளவு எடுத்துக்கலாம். இது கூட கடுக்காய் தோல் 30 கிராம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு அது கடுக்காய் தோல் கிடைக்கல, அதனால் இறுதியில் கடுக்காய் பவுடர் எனக்கு கிடைச்சிது, அதை நான் கலந்துக்கிறேன். அடுத்ததாக ஓமம் 5 கிராம் அளவு எடுத்துருக்கோம். இப்போ இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே அம்மியிலேயோ அல்லது சின்ன உரல் இருந்தாவோ அதில் போட்டு நம்ம இடிச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு மிக்சியில் அப்படியே போட்டோன்னா நம்மளால் அரைக்க முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் இடிச்சிட்டு இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம பவுடராக பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபைன் பவுடராக கிடச்சிருச்சு. அவ்வளோதான், நமக்கு இந்த கஷாய பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு கடுக்காய் தோல் கிடைக்கல, ஸோ அதனால் கடுக்காய் தோல் பவுடர் வாங்கியிருக்கேன். அதை இதோட நம்ம கலந்துக்கலாம். இப்போ இதில் எடுத்திருக்க பொருள் எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி அரைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா நான் வாங்கின எல்லா பொருளுமே பவுடராகவும் கிடைக்கிது. ஸோ அதுவுமே நீங்கள் வாங்கி அந்த அளவுக்கு கலந்துக்கலாம். இந்த மூலிகை பவுடரை வச்சு எப்படி நம்ம கஷாயம் தயாரிக்கலாம், எப்படி பருகலாம் அப்படின்றது எல்லாமே நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன்.